வருண்குமார் ஐபிஎஸ் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? நம்ம சீமானோட சண்டை போட்டார்ல அவர். அவரை திருச்சியிலேருந்து இப்போ மாற்றிருக்காங்க சென்னை சிபிசிஐ. சரியான முடிவு. ஏன்னா அதிகாரியாக இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதிகாரி பிரபலமே ஆகக்கூடாது. அதிகாரி பேர் பத்திரிக்கையில் அடிக்கடி வரணும்னு நினைக்கக்கூடாது. அதிகாரிங்கிறது ஐபிஎஸ் அதிகாரிகள்ங்கிறது தன்னுடைய திறமையை மனசாட்சியுடன் விளம்பரத்தை தேடாமல் நாட்டுக்கு செய்யணும், பொதுமக்கள் பாதுகாப்புக்கு செய்யணும். இப்படித்தான் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இருந்தாங்க. அவங்க விளம்பரத்தையே விரும்ப மாட்டாங்க. வீடியோ எடுக்க வந்தால் போயான்னுருவாங்க. வீடியோலாம் எடுக்க வந்தால் பேசக்கூட மாட்டாங்க. அதுதான் உண்மையான அதிகாரி. விளம்பரத்தை விரும்பாதவன். இந்த ஆள் போயிட்டு வருண்குமார் போயிட்டு இந்த சீமானோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே திருச்சி கோர்ட்டுக்கு இவர் போய் நின்றுக்கிட்டு இவரே போயிட்டு புகார் கொடுத்த மாதிரி இங்கே போய் நிற்கிறார். அப்புறம் இப்போ போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போகிற சீமான் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நான் பேசலை. சீமான் எத்தனையோ விஷயத்தை பேசுவார். சில விஷயம் அடிப்படையில் தப்பான விஷயம் நிறையா இருக்கும், சில விஷயம் சரியாக இருக்கும். இவர் விஷயத்தில் அவர் தப்பாக பேசினார், அதெல்லாம் அது வேறு விஷயம். அரசு அதிகாரிகள் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும். அதனால் இப்போ தான் டிஜிபி அவர்கள் ஏற்கனவே கோபப்பட்டிருக்கிறார். இவர் என்ன இப்படி பண்ணுறார்? நானே பேசியிருக்கேன், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிஜிபி? அதனால் சரியான முறையில் இப்போ சிபிசிஐடிக்கு அவரை மாற்றியிருக்கிறார்கள். அதனால் அவரை சொல்கிறேன், அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அரசியல்வாதியோட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குரிய தரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள்.